வணக்கம். தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கத்தியில் ரேகைகள் ரங்க நிஷாந்துவின் பிரேத பரிசோதனையில் சந்தேகம் உதய கம்மன்பல. அரசாங்கத்துக்கு எதிராக களமிறங்கும் கூட்டு எதிர்க்கட்சி. பதவி துறந்தார் ஸ்டாலின். காலியாகும் முதலமைச்சரின் அலுவலகம். தரமாறு மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து விசேட அறிவிப்பு. திருகோணமலையில் சட்டவிரோத புதையல் அகழ்வு. காவல்துறை விசாரணைகள் தீவிரம். வெலிக்கடை சிறை கைதி மரணம். போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. பாடசாலைகளில் பரீட்சைகள் மற்றும் விடுமுறைகளில் மாற்றம். கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பு. இலங்கை மின்சார சபை பணியாளர்களின் விருப்ப ஓய்வு இழப்பீடு. அமைச்சர் அனுர கருணாதிலக்க விடுத்த முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நிதியமைச்சின் உதவி பணிப்பாளர் ரங்க நிசாந்தவின் மரணம் மற்றும் அது தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கை என்பன பாரிய சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளது என்று பிவதுர்கல உரிமை கட்சியின் தலைவர் சட்டத்தரணி உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரங்க திசாநாயக்கவின் மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என மருத்துவ குழு முடிவெடுத்துள்ள போதிலும் அது ஒரு முழுமையான பரிசோதனை அல்ல என்று கம்மன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கும் போது திசுக்கையியல் மற்றும் நச்சியல் பரிசோதனைகளின் முடிவுகள் வருவதற்கு முன்னரே தவறான முடிவெடுத்து மரணம் என முடிவெடுத்தது ஏன்? கத்தியில் இருந்த ரேகைகள் மற்றும் ஆடைகளில் இருந்த இரத்தக்கரைகள் ரங்க நிஷாந்தவுக்கு உரியதா என்பது உறுதிப்படுத்தப்பட்டதா? சம்பவம் நடந்த ஆரம்பத்திலேயே அது தவறான முடிவெடுத்து மரணம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்த நிலையில் மருத்துவ குழுவினர் அரசியல் அழுத்தங்களுக்கு உள்ளாகினார்களா? மருத்துவ குழுவில் அரசின் ஆதரவாளர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதா? அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே சிரேஷ்ட சட்ட வைத்திய அதிகாரிகள் மூவரடங்கிய புதிய சுயாதீன குழு ஒன்றின் ஊடாக மீளவும் பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் அண்மை காலமாக வெளிநாட்டு கணனி குற்றவாளிகள் அதிகளவில் கைது செய்யப்படுகின்றமை குறித்தும் இதன்போது அவர் கவலை வெளியிட்டுள்ளார். கடந்த 4 மாதங்களில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு கணனி குற்றவாளிகள் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டில் 7210 இருந்த கணனி குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் 2025ஆம் ஆண்டில் 12650 பாரியளவில் அதிகரித்துள்ளது. இலங்கை இவ்வாறான சர்வதேச குற்றவாளிகளின் புகலிடமாக மாறி வருவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கருத்தரங்கு தொடர்பில் அடுத்து கருத்தரங்கு மாத்தறையில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 10ஆம் தேதி இந்த கருத்தரங்கு முன்னெடுக்கப்பட உள்ளது. கூட்டு எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுடைய பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நேற்று கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜி.எல். பீரிசின் இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது குறித்த கருத்தரங்கு தொடர்பில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த கலந்துரையாடலில் கூட்டு எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் டிலான் பெரேரா எதிர்க்கட்சித் தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக மாத்திரமின்றி முழு எதிர்க்கட்சியினதும் தலைவராக செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து தமிழக முதலமைச்சர் பதவியை திமுக தலைவர் ஸ்டாலின் ராஜினாமா செய்துள்ளார். பதவி விலகல் கடிதத்தை தமிழக ஆளுநருக்கு அவர் அனுப்பி வைத்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் தோல்வியடைந்த நிலையில் எம்எல்ஏ வாய்ப்பை இழந்துள்ளார். இந்த நிலையில் ஸ்டாலின் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து தமிழக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் அலுவலகம், அமைச்சர்கள் அறைகளில் உள்ள படங்கள் மற்றும் பொருட்களை அகற்றும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதிய அமைச்சர்கள் பதவியேற்க உள்ள நிலையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டும் வருகின்றது. எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தரம் 6 மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஹர்னி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கும் போது, தரமாறு மாணவர்களுக்கான அனைத்து கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மாணவர்களின் பாடத்திட்டங்களில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து அதனை சரிபார்த்து அச்சிடப்பட்ட புதிய பாடத்திட்டங்களை ஆய்வு செய்வதற்காக நியமித்த குழு அதன் திருத்தங்களை சரிபார்த்து இறுதி செய்தும் இருக்கின்றது. ஆய்வுக்குழுவால் திருத்தப்பட்ட பாடத்திட்டங்கள் இந்த மாதம் அச்சு நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்படவும் இருக்கின்றது. புதிய பாடத்திட்டங்களுக்கான ஆசிரியர் பயிற்சி காலம் ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் அதற்கான நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டும் இருக்கின்றது. இதன்படி சீர்திருத்தங்கள் தொடர்பாக ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கான கூட்டங்கள் ஜூலை மாதத்தில் ஆரம்பமாகும் என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை கந்தளாய் பிரதான வீதியில் உள்ள அரசு மரச்சந்தையில் புதையல் தோண்டுவதற்கான குழியொன்றை தோண்டிய சந்தேக நபர் ஒருவர் கந்தளாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை கந்தளாய் உள்ளூர் மக்களால் போற்றப்படும் வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த குறித்த இடத்தில் இந்த புதையல் தேடும் நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சுமார் 5 அடி ஆழத்துக்கு குழியை தோண்டியுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் கந்தளாய் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். வழக்கை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த இடத்தின் உரிமையாளரை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மற்றொரு பெண் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் வெலிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவரின் மரணம் தொடர்பாக 3 சிறை காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொருளை போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மற்றும் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் வுட்லா தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் 3ஆம் நாள் நடைபெற்ற தூய்மை பணியின் போது தப்பிச் சென்ற உயிரிழந்த கைதி சிறை அதிகாரிகளால் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் அந்த கைதி திடீரென உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது உயிரிழந்துள்ளார். இருப்பினும் சம்பந்தப்பட்ட கைதி சிறை அதிகாரிகளால் தாக்கப்பட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதன்படி இந்த சம்பவம் தொடர்பாக வெலிக்கடை சிறைச்சாலையில் 3 காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொருளை போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் அடுத்த வருடம் முதல் பரீட்சைகள் மற்றும் தவணை விடுமுறைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாடசாலை தவணைகள் மற்றும் பொது பரீட்சை கால அட்டவணையை கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு முந்தைய நிலைக்கு 2027ஆம் ஆண்டு முதல் முழுமையாக கொண்டுவர கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுக்கு கலவிவு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கும் போது, கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இலங்கையின் கல்வி முறைமை தொடர்ச்சியாக தடைகளை எதிர்கொண்டு வருகின்றது. கோவிட்-19 பெருந்தொற்று, நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் சீரற்ற வானிலை போன்ற காரணங்களால் பாடசாலை நாட்காட்டி பாரியளவில் மாற்றமடைந்துள்ளது. இந்த சீர்குலைவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் 2027ஆம் ஆண்டு முதல் பாடசாலை தவணைகள் மற்றும் பொது பரீட்சைகள் அனைத்தும் அவற்றின் வளமைக்கான கால அட்டவணையின்படி நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளார். 2027ஆம் ஆண்டு ஜனவரியில் புதிய கல்வியாண்டை தொடர்வதற்கு ஏதுவாக இந்த ஆண்டு எஞ்சியுள்ள 2 பாடசாலை விடுமுறை காலங்களும் வழக்கத்தை விட நீண்ட நாட்களுக்கு வழங்கப்படும் என தெரிய வருகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகள் எவ்வித மாற்றமும் இன்றி திட்டமிட்டபடி டிசம்பர் மாதம் நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டதை தொடர்ந்து விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த முன்னாள் பயனாளிகளுக்கு 2 கட்டங்களாக நஷ்டஈடு வழங்கப்பட உள்ளதாக துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பணியாளர்களுக்கான மொத்த நஷ்டஈட்டு தொகையில் 50% திரைசேரி நிதியிலிருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 50% தொகை குறுகிய காலத்துக்குள் வழங்கப்படும். முதற்கட்ட 50% தொகையை இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வாரத்துக்குள் அதற்கு அனுமதி கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டு 6 புதிய நிறுவனங்களாக பிரிக்கப்பட்ட
நிலையில் அதற்கு இணங்காத சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த மார்ச் 9ஆம் தேதி விருப்ப ஓய்வு பெற்றுள்ளனர். முறையான இழப்பீட்டுத் தொகை மற்றும் கொடுப்பனவுகள் வழங்கப்படாமல் இருந்தமையால் ஊழியர் சங்கம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடியிருந்தது. தற்போது அமைச்சரவை அனுமதியுடன் இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் முதற்கட்ட 50% நஷ்டஈட்டுத் தொகையை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தியில் ரேகைகள் ரங்க நிஷாந்துவின் பிரேத பரிசோதனையில் சந்தேகம் உதய கம்மன்பல. அரசாங்கத்துக்கு எதிராக களமிறங்கும் கூட்டு எதிர்க்கட்சி. பதவி துறந்தார் ஸ்டாலின். காலியாகும் முதலமைச்சரின் அலுவலகம். தரமாறு மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து விசேட அறிவிப்பு. திருகோணமலையில் சட்டவிரோத புதையல் அகழ்வு. காவல்துறை விசாரணைகள் தீவிரம். வெலிக்கடை சிறை கைதி மரணம். போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. பாடசாலைகளில் பரீட்சைகள் மற்றும் விடுமுறைகளில் மாற்றம். கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பு. இலங்கை மின்சார சபை பணியாளர்களின் விருப்ப ஓய்வு இழப்பீடு. அமைச்சர் அனுர கருணாதிலக்க விடுத்த முக்கிய அறிவிப்பு. இத்துடன் தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.